ஹாய். கண்டிப்பா நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நெறைய ஆசைகள் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு விஷயம் மேல பயங்கர கிரேஸியா இருப்போம் தெரியுமா? எனக்கு வந்து ஷாப்பிங் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு புக்ஸ்னா ரொம்ப கிரேஸ். எனக்கு வந்து ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என்னோட நெயில்ஸ் பிடிக்கும், என் ஹேர் பிடிக்கும், ஸ்கின் பிடிக்கும். வெளிய இருக்க விஷயங்கள் கூட எனக்கு ஃப்ளார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிரேஸியா ஒரு விஷயம் மேல இருப்போம் இல்லையா? அந்த ஒரு விஷயமான மான்ஸ்டரா நீங்க மாறுறீங்க அப்டின்னா, என்ன மான்ஸ்டரா நீங்க மாறுவீங்க அப்டின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இத கான்செப்ட்டா வச்சுதான் பயங்கரத்தின் உச்சகட்டமா கதற ஊட்டுற அளவுக்கு ஒரு சீரிஸ் எடுத்திருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா இறங்கி பயங்கர ஹைப்ல போயிட்டு இருந்த ஒரு சீரிஸ் தான் அது. உங்களுக்கு ஜாம்பீஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த மாதிரி சீரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த சீரிஸும் பிடிக்கும். ரொம்ப பயங்கரமான சீரிஸ் தான் இது. ஃபுல் ஸ்டோரி பார்த்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே என் மெண்டல் பீஸ பணைய வச்சு இந்த சீரிஸ் நான் பார்த்திருக்கேன். இதுக்காகவே நீங்க வந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடணும். என்ன சீரிஸ் பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல போறேன்னா, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கர ஹைப்ல போயிட்டு இருக்கிற சீரிஸ் தான் ஸ்வீட் ஹோம். பேரு கேட்டது ரொம்ப ஸ்வீட்டா தெய்வீகமா இருக்கும் போல அப்படின்ட்டு நம்பி உள்ள போய் பார்த்தா கதற விட்டாய்ங்க. அப்படி உள்ள என்ன பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு தெரியும்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் திஸ் இஸ் வித்யா, யூ வாட்சிங் சாய்ஸ் ஆஃப் வித்யா. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்ட காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இந்த பயங்கரமான, அமானுஷ்யமான, வெறித்தனமான, அரக்கத்தனமான, எல்லாத்தனமான விஷயங்களும் நடக்க போகுது. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ யார் அப்படின்னா, மை டிமன் சீரிஸோட ஹீரோ தான் இந்த சீரிஸோட ஹீரோவும். சோ இதுல அவரோட பேர் வந்துட்டு ஹெய்ன்ஸோ. மை டிமன்ல வந்து பயங்கரமா டாலா ஒரு க்ரோன் மேனா காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு சின்ன கிட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்கூல் கிட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஹீரோவோட பிளாஷ்பேக் என்னன்னு பார்க்கலாம். ஹீரோ வந்து பிளாஷ்பேக்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் கூட ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பையன் யார் அப்படின்னா, அந்த பையனோட கம்பெனில தான் நம்ம ஹெய்ன்ஸோட அப்பா வேலை பார்க்கிறாரு. ஹெய்ன்ஸோட அப்பாவோட முதலாளியோட பையன் தான் இந்த பையன். அந்த பையனுக்கு ஒரு நாள் ஏதோ காயின் தேவைப்பட்டிருக்கும் போல அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கும்போது ஹேம்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்க காயின் எடுத்து போய் அந்த பையன் கிட்ட இந்த உனக்கு தேவைன்னா எடுத்துக்கோ அப்படின்னு நீட்டிட்டாரு. அந்த பையன் அதை எப்படி எடுத்துப்பான் அப்படின்னா, எங்க அப்பாவோட கம்பெனில கீழே வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தரோட பையன் என்கிட்ட வந்து சில்லறை கொடுக்குறானா அப்படின்னு நினைச்சிட்டு அப்போதுல இருந்து நம்ம ஹெய்ன்ஸ் வந்து பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புள்ளினா வெறித்தனமான புள்ளி, தூக்கி போட்டு அடிக்கிறது, பாக்குற இடத்துல எல்லாம் அடிக்கிறது, போற வர எல்லாரையும் கூப்பிட்டு இவனை அடிச்சு பழகிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா அடியா புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹெய்ன்ஸுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நல்லது பண்றதா நினைச்சுதான் அந்த காயினை கொடுத்தேன், அதுக்கு போயிட்டு என்ன இப்படி புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிராமா மாதிரி நம்ம ஹெய்ன்ஸுக்கு ஆயிடும். அதுக்கே காலம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டம்ப்டே பண்ணிடுவாரு. பட் அதுல இருந்து பொழைச்சிருவாரு. இருந்தாலும் அது பயங்கரமா நம்ம ஹெய்ன்ஸ் மைண்ட்ல ஒரு டிராமா ஆயிடும். அவனுக்கு வந்து எல்லாமே வாழ்க்கையே வெறுத்த மாதிரியே தான் ஹெய்ன்ஸும் சுத்திட்டு இருப்பாரு. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஹெய்ன்ஸோட ஃபேமிலி எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஹோல் ஃபேமிலியுமே இறந்துரும். சோ இவனுக்கு ஃபேமிலியும் இல்ல, இவனுக்கு வந்து லைஃபே இந்த மாதிரி ரொம்ப விரக்தியா போயிட்டு இருக்கறனால எங்கேயாவது போயிட்டு யாருக்கும் தெரியாம நம்ம செத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே வருவாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னா நம்மளோட இன்னொரு ஹீரோ யூன் கியூக் தான். யூன் கியூக்கோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னா, யூன் கியூக்கோட அம்மா இறந்துருவாங்க. அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகும். சோ அப்பாவும் ஸ்டெப் மதரும் இறந்துருவாங்க. இவரும் ஸ்டெப் சிஸ்டர் மட்டும் தான் இப்ப இருக்கிறாங்க. இவரு வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சுதான் ஸ்டெப் சிஸ்டர் படிக்க வைக்கிறாங்க. அண்ட் இவரும் இப்ப வந்து மெடிக்கலுக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரும் அவரோட சிஸ்டரும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க. இன்னொரு கேரக்டர் உள்ள இருக்கிறாங்க. அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா ஃபயர் ஃபைட்டரா இருக்கிறாங்க. அவங்களே நம்ம ஃபயர் ஃபைட்டர் கேர்ள்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு 2 டேஸ் முன்னாடி அவங்களோட ஃபியான்சே வந்து காணாம போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு மேரேஜ் நடக்காம போயிடும். எங்க போனாருன்னே தெரியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்க மட்டும் அந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்ப சோகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு கேடு கெட்ட கேரக்டர் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கும். அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து கடத்திட்டு வந்து அந்த கிட்ஸோட போட்டோ எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பி மிரட்டி சைக்கோத்தனமா அந்த கிட்ஸ வந்து கொல்றது. இது ஒரு சைக்கோ மாதிரிதான் அவன் இருந்துட்டு இருப்பான். இந்த ஆளை கொல்றதுக்காக இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு கேரக்டர் என்டர் ஆவாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா சங்முக். அண்ட் இன்னொரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எல்லாரும் யூஸ்வலா அவங்க வேலையை பாக்குற மாதிரி அப்படியே வெளியே போலான்னு போகும்போது அவங்களோட ஷட்டர் எல்லாமே லாக் ஆயிருந்திருக்கும். எல்லா ஷட்டர்ஸுமே லாக் ஆயிருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள. யாருமே வெளியே போக முடியாத மாதிரி இருக்கும். அப்புறமா தான் ஷட்டருக்கு வெளியே பார்த்தா தெரியும். ஃபுல்லாவே எல்லாம் கார் எல்லாம் அங்க இங்கேயும் விழுந்து கிடந்து பில்டிங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா வெளியே ஃபுல்லாவே மான்ஸ்டர்ஸா இருக்கும். ஒரு மனுஷனோட டிசைர் வச்சு அவன் என்ன விஷயம் ரொம்ப ஆசைப்படுறானோ அந்த விஷயமான மான்ஸ்டரா மாறுற மாதிரி ஒரு கர்ஸே அந்த உலகம் ஃபுல்லாவே பரவிடும். அப்படி அவங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த கர்ஸ் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அவங்களோட இம்யூன் பவர் எப்படின்றது பொறுத்துதான் அதை அவங்கள ரெசிஸ்ட் பண்ண முடியுமா, அந்த மான்ஸ்டர் வெளியே வருமா அப்படின்னு. பட் எல்லாருக்குமே இந்த கர்ஸ் இருக்கும். இந்த கர்ஸோட சிம்டம் என்ன அப்படின்னா நோஸ் ப்ளீடிங், பயங்கரமா வந்து மூக்குல இருந்து ரத்தம் வரும். பயங்கரமா போலீஸ் போலீஸ் அப்படின்ட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கும்.
அப்படி வந்து கண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மான்ஸ்டர் ஆக போறாங்கன்னு அர்த்தம். சோ இப்ப வெளியே பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெளியே என்ன சுச்சுவேஷன், சோ வெளியே போக முடியாது, நம்ம ரூமுக்குள்ளேயே இங்கேயே ஏதாவது சேஃபஸ்ட் பிளேஸ் பார்த்து இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அதனால யூன்ஹுக் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாருமே வந்து பேஸ்மெண்ட்லயே இருக்க சொல்லுவாரு. யாரும் எங்கேயும் போவேனா, எப்போ எங்க இருந்து எந்த மான்ஸ்டர் வரும்னு தெரியாது இல்லையா அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்லயே எல்லாரையுமே சேஃபா வச்சிட்டு இருப்பாங்க. மேலேயுமே ரூம்ஸுக்குள்ளயுமே நிறைய வந்துட்டு மான்ஸ்டர்ஸா மாறி மேலேயுமே நிறைய மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்கும். அதனால எல்லா டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பேஸ்மெண்ட்டுக்கு யாரும் வராத மாதிரி அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இங்க இருக்கிறவங்க. இப்ப மேல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஹெய்ன்ஸ் வந்து அவரோட ரூம்ல இருந்துட்டு இருப்பாரு. பக்கத்து ரூம்ல வந்து 2 சில்ட்ரன் மட்டும் இருப்பாங்க. ஒரு பொண்ணும் ஒரு குட்டி பையனும் இருப்பாங்க. அவங்களோட அம்மா இறந்துருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஜன்னல் வழியா கீழே விழுந்துருவாரு தப்பிக்க போகும்போது. விழுந்து அவருமே மான்ஸ்டர் ஆயிடுவாரு. அண்ட் இன்னொரு ரூம்ல இன்னொரு கேரக்டர் இருக்கிறாரு. அவர் வந்து நடக்க முடியாது. அவர் வீல் சேர்ல மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் கார் இல்ல. அவரு வந்து இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கையில கிடைக்கிற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கன் பண்ணுவாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு. சின்ன சின்ன விஷயம் வச்சு ஆயுதங்கள் பண்ற டேலண்ட் இருக்கு. சோ அவர் வந்து ஒரு கன் பண்ணி இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. அப்புறம் வந்து இன்னும் 2 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம நிக் நேம்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து ஸ்வாட் வச்சு சண்டை போடுவார். சோ அவர் வந்து ஸ்வாட் மேன் வச்சுக்கலாம். இன்னொருத்தவங்க வந்து கிட்டார் கேர்ள் வச்சுக்கலாம். கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க. சோ இவங்க 2 பேரும் மேல இருந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு வந்து வெளியே போயிருக்கும் அந்த டைம்ல. பட் அந்த டைம் மான்ஸ்டர் அந்த பொண்ணை கொன்றும். அதனால இவங்க வந்து உள்ள அழுதுகிட்டே அப்படியே இருப்பாங்க. யோன்ஹியூக் என்ன பண்ணுவார்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணி மேல இருக்கிற எல்லாரையுமே வந்து நீங்க கீழே வாங்க, கீழே தான் சேஃபஸ்ட் பிளேஸ், எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கீழே வந்துருவாங்க. ஹெய்ன்ஸ் இருக்கார் இல்லையா, ஹெய்ன்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். நோஸ் ப்ளீடிங், கண்ணு பிளாக் ஆகுறது, சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அப்ப ஹெய்ன்ஸ் வந்துட்டு இது என்ன விஷயம் அப்படின்ட்டு வந்துட்டு ஆன்லைன்ல பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கிள் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா இந்த சிம்டம் வந்த ஆள் இருக்காங்க இல்லையா, இந்த மான்ஸ்டர் ஆகுற சிம்டம், இது வந்தவங்க அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருப்பாங்க. அப்ப என்னென்ன ஆகும் உங்களுக்கு வந்து இது எதனால இருக்கும், இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலா ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பாங்க. 15 டேஸ் உங்களால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால வந்துட்டு அதோட இம்யூன் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிற ஆள் யார் அப்படின்னா ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தவங்க உள்ள இருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி காணாம போயிருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்த ஆளு. அவருக்கு வந்து சிம்டம் வந்தனாலதான் அவர் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து காணாம போயிருவாரு. ஹெய்ன்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு அப்ப நான் மான்ஸ்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்ன்ஸுக்கு புரிஞ்சிடும். இருக்கிறவங்களுக்குமே வந்து ஹெய்ன்ஸ் மான்ஸ்டர் ஆக போறான் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெய்ன்ஸோ ஒரு ரூமுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. தேவைக்கு மட்டும் வெளியே வந்தா போதும். ஹெய்ன்ஸுவால வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணிக்கலாம். அவனால அந்த மான்ஸ்டர் வெளியே வர விடாம அவனால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால ரொம்ப ஆபத்துலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளேயே தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் ஹெய்ன்ஸோ எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா இப்போ ரூம்ல வந்து போயிட்டு டேப்லெட்ஸ் எடுக்கணும், மருந்து எடுக்கணும் அப்படின்னா ஹெய்ன்ஸ் வந்து மான்ஸ்டர் தானே, பட் ஹியூமன் தான். ஹெய்ன்ஸுவால வேற மான்ஸ்டர் குத்துனாலும் என்ன பண்ணாலும் ஹெய்ன்ஸுவால சாப்பிட முடியாது. அதனால ஹெய்ன்ஸோ போய் மாடியில இருந்து இதை எடுத்துட்டு வரதுக்கோ வெளியே போறதுக்கோ எல்லாம் ஹெய்ன்ஸோ யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அந்த பேபி மாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க என்ன மான்ஸ்டர் ஆவாங்க அப்படின்னா அவங்களோட பேபி தானே அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கிறதே ரொம்ப பெரிய டிசைர். அவங்க ஒரு நாள் வந்து பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் வெளியே வரவே மாட்டாங்க. 1 hour ஆயிடும். என்னோட ஆளை காணும் அப்படின்ட்டு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு யூட்ரஸ்ல ஒரு பேபி இருந்தா எப்படி இருக்குமோ அது அப்படியே ஒரு பெரிய ரொம்ப பெரிய யூட்ரஸ் ஆகி அந்த பாத்ரூம் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி சைட்ல எல்லாம் புடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஹார்ட் பீட் கேட்டு 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 இருக்கும். மான்ஸ்டரை பார்த்தாலே சுட்டு தள்ளணும், ஏதாவது பண்ணி கொண்டுறணும் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. பட் இந்த மான்ஸ்டரை பார்த்தது மான்ஸ்டர்னே சொல்ல முடியாது இல்லையா, அந்த யூட்ரஸ்குள்ள பேபி இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை பார்த்ததுமே யாருக்குமே அதை டிஸ்டர்பே பண்ண தோணாது. அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கே வந்துருவாங்க. இங்க இருந்து எல்லாம் மான்ஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். அவங்க ஃபைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். நமக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும். இருந்தாலும் அவங்க கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி ஏதோ ஓரளவுக்கு சேஃபா இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த கேப்ல அந்த சைல்டு ஹராஸ் பண்ண ஒருத்தங்க ஒழிஞ்சிட்டு இருப்பாளே, அவனை தேடி வந்து நம்மளோட சங்குக்கு வந்திருப்பாரு இல்லையா, அவர் வந்து இவனை கண்டுபிடிச்சு அங்கேயே அடிச்சு கொன்னு போட்டுருவாரு. அதுக்கப்புறமா இவரும் இங்கேதான் இருப்பாரு. இப்படி அங்க இருக்கிறவங்களே மான்ஸ்டரா இறக்குறதும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணி இறக்குறதும் அப்படின்ட்டு பாதி பேர் இறந்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்க மட்டும் பேஸ்மெண்ட்ல சேஃபா இருந்துட்டு இருப்பாங்க. இப்படி பாதி பேர் மான்ஸ்டர் ஆகுறதோ 2-3 பேர் இறக்குறதுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல இருந்து பாதி பேர் இறந்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்க மட்டும் ஒரு இடத்துல சேஃபா இருந்துட்டு இருப்பாங்க. ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபயர் ஃபைட்டர் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு பயங்கரமா கொமட்டுற மாதிரியே இருக்கும். அப்ப அவங்க வந்து சாப்பிடாம அப்படியே வச்சிருவாங்க. பக்கத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்காங்க இல்லையா, அந்த லேடி இருப்பாங்க. சோ அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட் லேடின்னு வச்சுக்கலாம்.
அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க இதை பார்த்துட்டு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபிக்கு டெஸ்ட் பண்ற டெஸ்டர் எடுத்து கொடுத்து நீ டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ஃபயர் ஃபைட்டர் கேர்ள் வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஃபைட்டர் கேர்ளுக்கு தெரிஞ்சது இவரோட ஃபியான்சே தான் அந்த ஆர்டிகிள் எழுதுனது. சோ அவர் இறக்கல, எங்கேயோ இந்த மான்ஸ்டர் ஆகுறதுக்கான சிம்டம் அதனால ஒளிஞ்சிருக்கிறாரு, இல்ல எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்க பிரெக்னன்ட் வேற ஆயிட்டாங்களா. அவரோட நம்ம ஹீரோ இருக்கிறாருல யூன்கியூப், அவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாரு, நீ இனிமே இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இங்க இருந்தா வந்துட்டு ஒன்லி ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா மான்ஸ்டர் கையாலே செத்துருவோம், நீ வெளியே போய் எங்கேயாவது ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல போய் பொழைச்சுக்கோ, உன்னை இங்க காப்பாத்துறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஃபயர் ஃபைட்டர் கேர்ளும் சொல்லுவாங்க, சரி எனக்கும் வெளியே ஒரு வேலை இருக்கு, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பைக் இருக்கும், அந்த பைக் எடுத்துட்டு அப்படியே அவங்களோட ஃபியான்சியோட வீட்டுக்கு போவாங்க. அவங்க ஃபியான்சியோட வீட்டுல அவங்க எழுதின ஆர்டிகிள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் பார்த்தா யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சடனா பார்த்தா ஆர்மி வந்து இவங்கள சுத்திடும். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்தது வந்துட்டு இவங்களோட ஃபியான்சே தானே, அந்த வீட்ல வந்துட்டு ஃபுல்லா ஆர்மி எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க, யாராவது வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவரோட ஃபியான்சே வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டரும் கூட. சோ அவரால வந்துட்டு வேக்சின் ரெடி பண்ணவும் முடியும், அவர் இதை பத்தி நிறைய ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப இந்த டீட்டெயில்ஸ் வேற யாருக்காவது கண்டிப்பா தெரியும் அப்படின்றதுனால எப்பவுமே அவரோட வீடை வந்து ஆர்மி நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கும். உடனே ஆர்மிக்காரங்க வந்து ஃபயர் ஃபைட்டர்களை தூக்கிட்டு போயிருவாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களை கட்டி வச்சுட்டு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்க ஃபியான்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாரு கண்டிப்பா, எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, வேக்சின் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டி எல்லாம் கேட்பாங்க. பட் இவங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, இதை பத்தி எதுவும் தெரியாது, நானுமே இங்க மாட்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த ஆர்மிக்காரங்க கேட்பாங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த மான்ஸ்டரோட சிம்டம்ஸ் வந்து 15 டேஸ் ஆகியுமே அது மான்ஸ்டரா இவால்வ் ஆகாம இருக்கிறாங்களா அப்படின்னா, அப்படி ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர்களுக்கு நம்மளோட ஹெய்ன்ஸோட ஞாபகம் வரும். ஏன்னா ஹெய்ன்ஸுக்கு வந்துட்டு 15 டேஸ் ஆகியுமே ஹெய்ன்ஸுவால அது வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியுது இல்லையா. சோ அவனை வச்சு வந்து வேக்சின் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபயர் ஃபைட்டர்களுக்கு தெரியும். இப்ப ஆர்மிக்காரங்க சொல்லுவாங்க, அப்படி யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுங்க, உங்களோட ஃபியான்சே எங்க இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன், அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறாரு, எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஃபியான்சே எங்க இருக்கான்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு. உடனே ஃபயர் ஃபைட்டர்களும் ஆமா அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து 15 டேஸ் ஆகி இன்னும் இவால்வ் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஆர்மிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெஷின் மாதிரி நம்ம ஃபயர் ஃபைட்டர் கேர்ள் கையில கொடுத்து, எப்போ அந்த பையனை வந்து நாங்க பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுங்க, இதை பிரஸ் பண்ணி. அப்ப வந்து ஆர்மிக்காரங்க வந்து அந்த பையனை எடுத்துட்டு ரிமைனிங் உங்க எல்லாருமே நாங்க ரெஸ்கியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி, யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்ட்டு ஃபயர் ஃபைட்டர் கேர்ளை வந்துட்டு ரிட்டர்ன் அபார்ட்மெண்ட்டுக்கே அனுப்பி விட்டுருவாங்க. இந்த டைம் என்ன ஆகும்னா, உன்னோட கிட்டார் கேர்ள் ஒருத்தவங்களை பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ்ல ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ ஆப்ரேட் பண்ணணும்னா ஹாஸ்பிட்டல் போய் தானே பண்ணணும். சோ இங்க வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் நம்மளோட யூன்சுக்கு வந்துட்டு டாக்டருக்கு தானே படிச்சுட்டு இருப்பாங்க. சோ யூன்சுக்கால ஆபரேஷன் பண்ண முடியும் தானே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுதான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு யூன்சுக்கிட்ட போய் கேட்பாங்க, நீ வந்து ஆபரேஷன் பண்ணிடு அப்படின்ட்டு. பட் யூன்சுக் சொல்வாரு, நான் வந்து பண்ணிடலாம், பட் எனக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அனஸ்தீஷியா வேணும், இதெல்லாமே எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. உடனே இவங்க வந்து சரி வெளியே போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கார்ல ஏறி போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த டைம் வேற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போக விடாது, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வேற வழி இல்லாம இவங்களும் ரிட்டர்ன் அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துருவாங்க. சோ இப்ப அனஸ்தீஷியால எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஆனா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும், ஆபரேஷன் பண்ணலனாலும் அவங்க இறந்துருவாங்க. சோ யூன்ஸுக்கு வந்து அந்த கிட்டர்கள்ட்ட போய் கேட்பாங்க, உனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணாட்டியே நீ இறந்துருவ, ஆபரேஷன் பண்ணி இதனால வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட நீ இறந்துருவ, ஏன்னா எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அனஸ்தீஷியா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. உடனே அந்த கேர்ள் சொல்லுவாங்க, பரவாயில்ல, நான் வந்து அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணேன்னு இருக்கோம் இல்லையா, ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே யூன்சிக் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், கத்தி, இந்த மாதிரி த்ரெட், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அங்க இருக்கிறத வச்சே வந்து எல்லாரோட ஹெல்ப் மூலமா வந்து ஆபரேஷன் பண்ணிடலாம். பட் அனஸ்தீஷியா போட முடியாது, அவங்க வந்து ஒரு கர்ச்சிஃப் மாதிரி வச்சு பல்ல கடிச்சு வச்சிருப்பாங்க, இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலி சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் முடிஞ்சிடும். ஆனா இப்ப கிட்டர்கள் கண்டு முடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதான் கொஸ்டின். அந்த டைம் கூடவே யார் இருந்துட்டு இருப்பாங்கன்னா நம்ம ஸ்குவாட் மேன் இருக்கிறார்களே, அவரு தான் வந்து இந்த கிட்டார் கேர்ள் கூட ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க 2 பேர் தான் சேர்ந்து எல்லாமே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, சேர்ந்தே தான் இருந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த டைம் அவர் தூங்காம பக்கத்துலயே இருந்து இவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே இன்னொரு மான்ஸ்டர் வந்து உருவாயிடும். சோ உருவாகி இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்து ஹெய்ன்ஸ் ஒரு சைட்ல இருப்பாரு, யூன்சுக் இன்னொரு சைட்ல இருப்பாங்க, இந்த ஃபயர் ஃபைட்டர்கள் இன்னொரு சைட்ல இருப்பாங்க. சோ இங்க இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் வந்து இவங்க வந்து இங்க வெளியே கத்துற சத்தம் கேட்டு நம்ம ஸ்வாட் மேன் உள்ள இருக்கிறார்ல, அவர் வந்து நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கிளம்புவாரு. கிளம்பும்போது என்ன பண்ணுவாருன்னா அவர் கொஞ்சம் பயமா இருக்கும். அவர் வந்து நம்மளோட அந்த கிட்டார் கேர்ள்கிட்ட பார்த்து சொல்லுவாரு, எனக்கு பயமா இருக்கு, பட் இந்த டைம் நான் சொல்லியே தான் ஆகணும், இப்ப விட்டா அதுக்கப்புறம் சொல்ல எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்ட்டு
அப்போ பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அந்த கிட்டார் கேர்ள்கிட்ட, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. பட் அந்த கிட்டார் கேர்ளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவரும் வந்து நான் வெளியே போய் ஃபைட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாரு. மான்ஸ்டர் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இங்க இருக்கிறவங்களுக்கு அட்டாக் ஆயிடும் அப்படின்ட்டு தள்ளி கொண்டு 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 அங்க ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த மான்ஸ்டரை விட்டு இவர் வந்து புடிச்சு வச்சிருப்பாரு. புடிச்சிட்டு வெளியே இருக்கவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எதையாவது தூக்கி வந்து எரிச்சிருங்க, இத மண்ணெண்ணெல்லாம் ஊத்தி பெட்ரோல் ஏதாவது போட்டு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டுக்குள்ளேயே போட்டுருங்க அப்படின்ட்டு. பட் லிஃப்ட்டுக்குள்ள போட்டா அந்த ஸ்குவாட் மேனும் இறந்துருவாரு இல்லையா. வெளியே இருக்கவங்க பாத்துட்டே இருப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பாத்துட்டு இருப்பாங்க. பட் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல்ல வந்து கொளுத்தி அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அப்படியே அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே எரிஞ்சு அந்த மான்ஸ்டரோட நம்மளோட ஸ்வாட் மேனுமே இறந்துருவாரு. அந்த சீன் ரொம்பவே சோகமா இருக்கும். நானே அந்த சீனை பார்த்து அழுதுட்டேன். இந்த விஷயத்த கேட்டதும் நம்மளோட கிட்டார் girl பயங்கர அப்செட் ஆயிடும். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க கேப்ல அங்க ஒரு கேரக்டர் இருப்பாரு, ஒரு தாத்தா கேரக்டர் இருப்பாரு. அந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நர்ஸும் அங்க இருப்பாங்க. அந்த நர்ஸ் வந்து ஆஸ்துமா பேஷண்ட். அவங்களோட மெடிசன் வந்து கம்மியா தான் இருக்கும். அவங்க உள்ளேயே மாட்டிக்குப்பாங்க. இப்போ தாத்தாவுமே பேஷண்ட் தான். அந்த தாத்தா வந்து மிலிட்டரியில ஒர்க் பண்ணவர், ரிட்டையர்ட் ஆனவர். அவரு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரு வந்து ஃபயர் ஃபைட்டர் கேர்ள் அவங்க கிட்ட ஒரு நாள் சொல்லுவாங்க, கண்டிப்பா இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே ஏதாவது டனல் இருக்கும், அதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வெளிய இருந்து பார்த்தா ஒரு பெரிய ஆர்மி வண்டி வந்து வந்துட்டு இருக்கும். அந்த வண்டி அப்படியே ஃபோர்ஸா வந்து இந்த ஷட்டர் ஃப்ரண்ட் ஷட்டர் அப்படியே இடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்துரும். எல்லாரும் பயந்துருவாங்க. ஆர்மி வண்டியா இருக்கு, சரி ஆர்மி தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா உள்ள இருந்து யாரு இறங்குவாங்கன்னா திருடங்க இறங்குவாங்க. உள்ள வந்து எல்லாரையுமே புடிச்சு வச்சிருவாங்க. இந்த டெரரிஸ்டோட தலைவன் இருக்கான்ல, ஹியூன் சுகும் மான்ஸ்டர் தான், ஆனா வந்து தெரியாம மறைஞ்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ உள்ளுக்குள்ளேயே ஒரு மான்ஸ்டர் இருந்திருக்கிறேன், அப்ப இவரை நம்ம சும்மா விடக்கூடாது, இவன் நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூன்சுக்கையும் கூட்டிட்டு அந்த டெரரிஸ்டோட தலைவனும் கூட இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து மாடிக்கு போயிருவாங்க. அந்த டைம் பார்த்தா இந்த டெரரிஸ்ட் கூட ஒரு கேரக்டர் இருந்தாலே அவரோட பேர் என்ன அப்படின்னா சங்ஷல். சங்ஷல் என்ன பண்ணுவாரு அப்படின்னா யூன்ஸை காப்பாத்துறதுக்காக இடையில போவாங்க. அந்த சங்ஷல் வந்து அப்படியே வந்து கண்ணெல்லாம் பிளாக் ஆகி அப்படியே மான்ஸ்டரா மாறிடுவாரு. மான்ஸ்டர் மாதிரி ஒரு கையெல்லாம் பயங்கரமா நீண்டு ஒரு மாதிரி வந்துடும். அதை வச்சு அந்த டெரரிஸ்ட குத்தி கொன்றுவாங்க. கொன்னுட்டு ஹெயின்ஸ்கிட்ட போய் சொல்வா, நானும் ஒன்ன மாதிரி தான், பாதி ஹியூமன் பாதி மான்ஸ்டர், என்னாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஒன்ன மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போவாங்க ரெண்டு பேரும். அங்க போயிட்டு ஹெயின்ஸ் வந்து சொல்லுவான், இவனும் என்ன மாதிரி தான், இவனும் வந்து உள்ளுக்குள்ள மான்ஸ்டர் ஆனா வெளியே ஹியூமனா தான் இருக்கான், இவன் நம்மள ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான், அதனால கூடவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் சுத்தி இருக்க எல்லாருக்குமே வந்து ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு ஆஸ்துமா கேர்ள் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன், அவங்க வந்து மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அது யார் பாப்பாங்க அப்படின்னா சங்குவுக்கு தான் பாப்பாங்க. சங்குவுக்கு வந்து அவங்க மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன் மாதிரி அந்த மாதிரி. சரி இவங்க மயங்கி கீழே விழுந்தோடனே சங்குவுக்கு வந்து இந்த பொண்ணை இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா செத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல தூக்கி போட்டு கூட்டிட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க வெளியே ஓடிட்டு இருக்க நேரம் அந்த நேரம் அந்த சங்ஷல் இங்க இருக்கிறா இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா கன் எடுத்து அந்த கேர்ளை வந்து சுட்டுருவான், சுட்டு கொன்றுவான். இதை பார்த்துதான் ஹெயின்ஸுக்கு ஷாக் ஆயிடும். ஹெயின்ஸுக்கு வந்து செம்ம காண்டாயிரும், கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமா ஃபைட் நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சங்ஷல் வந்து ஒரு மான்ஸ்டரா இவால்வ் ஆயிடும். கை கொஞ்சம் நீண்டு ஒரு ஷார்ப்பா இருக்கும், அதை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டேஜுக்கு மேல வந்துட்டு அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம ஹெயின்ஸும் வந்துட்டு ஃபுல்லாவே மான்ஸ்டரா மாறிடுவான். ஹெயின்ஸ் என்ன மாதிரி மான்ஸ்டர் மாறுவான் அப்படின்னா அவனோட ஒரு கை ஃபுல்லாவே வந்து விங்ஸ் மாதிரி ஒரு கத்தியாலான விங்ஸ் மாதிரி மாறிடும். அதை வச்சு அவன் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹெயின்ஸும் ஒரு வழியா அந்த மான்ஸ்டர்ல இருந்து ஹியூமனா ரிட்டர்ன் வந்துருவான். சோ இப்படி போயிட்டே இருக்க டைம்ல இந்த ஃபயர் ஃபைட்டர் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில இருக்கிற மெஷினை வந்துட்டு யூன்ஸ் கிட்ட கொடுத்து நடந்து எல்லாமே சொல்லி தேவையில்ல நம்மளே தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷினை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒளிச்சு வச்சிருவாங்க. இதெல்லாம் யார் பாத்துட்டு இருப்பாங்கன்னா அந்த கூட்டத்துல இருக்க அந்த அபார்ட்மெண்ட்ல பர்சன்ஸ் இருப்பாங்களே அதுல ஒருத்தன் பாத்துருவான். அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா இவங்க வந்து இதை பிரஸ் பண்ணா ஆர்மி வந்து ரெஸ்கியூ பண்றோம், பட் அதுல இருந்து நம்மள தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த மெஷின் எடுத்து பிரஸ் பண்ணிடுவான். பிரஸ் பண்ண உடனே இந்த லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே யாருக்கு போகும் அப்படின்னா ஆர்மி பர்சன்ஸ்க்கு போயிடும். அன்னைக்கு நைட் அப்படியே எல்லாரும் தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த தாத்தா கேரக்டர் இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து தூங்கி எந்திக்கவே மாட்டாரு. தட்டி தட்டி எழுப்பி பார்த்தா எந்திக்கவே மாட்டாரு, அவர் இறந்திருப்பாரு. சோ இவர் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணு மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கும், அங்க கூட்டிட்டு போகும்போதுதான் ஆல்ரெடி அந்த இடம் ஃபுல்லாவே தோண்டி இருக்கதை பார்ப்பாங்க. கிட்ட போயிட்டு நல்லா தோண்டி பார்த்தா ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு கேட் மாதிரி இருக்கும், அதை ஓபன் பண்ணா ஸ்டெப்ஸ் இறங்கி டனல் போற மாதிரியே இருக்கும். தாத்தா தான் டனலை தேடணும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவரு தான் இதை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்த தோண்டி ஃபுல்லாவே ஒரு டனல் தெரியற அளவுக்கு
எல்லாரும் தப்பிச்சு போனோம்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறந்திருக்காரு. அந்த டைம் வந்து இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி ஆர்மி வந்துருவாங்க. ஆர்மி ஆபீசர்ஸ் வந்து இவங்க எல்லாரும் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹெய்ன்ஸோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்க, நான் வந்துட்டு ஆர்மி கிட்ட நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்ன்ஸோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே அப்படி நடந்து போயிட்டு இருப்பான். நம்ம யூன் சூக் இருக்கிறார் இல்லையா, அவரும் என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்க கூட வர முடியாது, நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்க, நான் வந்து இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அபார்ட்மெண்ட்லயே தான் இருப்பாரு. மத்த எல்லாரையுமே வந்து டனல் வழியா இறக்கி அனுப்பி விட்டுருவாங்க. சேஃபா அனுப்பி விட்டு யூன்சியூக் மட்டும் அபார்ட்மெண்ட்லயே இருப்பாங்க. ஏன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்குமே அந்த சிம்டம்ஸ் இருக்கும். பட் அதை யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாரு. நம்ம ஹெய்ன்சூக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஹெய்ன்சூ வந்து கான்சியஸ் இல்லாம இருப்பான். கான்சியஸ் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு பர்சன் வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டி ஓட்டிட்டு இருக்க பர்சன் அப்படியே திரும்பி இவனை பார்த்துட்டு ஹெய்ன்சூ அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட சங்வூக் தான். சங்வூக் வந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு மூஞ்சில இருந்து தீக்காயம் எல்லாம் இருக்கும். பட் அந்த வண்டியில போகும்போது ஒரு காயமும் இருக்காது. ஃபேஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். அண்ட் ஒரு ஈவில் ஸ்மைல், ஈவில் லுக்கோடவே இருந்துட்டு இருப்பா. முன்னாடி வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, சங்சோலுக்கும் நம்மளோட ஹெய்ன்ஸுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வந்து சங்சல் என்ன பண்ணுவானா, சங்சலுக்கு ஒரு பவர் இருக்கு. அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த பாக்டீரியா, அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு அமீபா மாதிரி அது அப்படியே போய் ஏதாவது ஒரு பர்சன் ஹியூமன் இருந்தாங்கன்னா அந்த ஹியூமனோட உடம்பு ஆக்குபை பண்ணிக்கும். சோ உடம்பு என்னமோ ஹியூமன் தான், உள்ள இருக்கிறது சங்சல், அந்த வில்லன் கேரக்டர். இந்த மாதிரி ஒரு பவர் வந்து சங்சுவல் இருக்கு. சங்வுக்கோட பாடியை வந்துட்டு இந்த சங்சுவல் வந்து எடுத்துருவான், ஆக்குபை பண்ணிடுவான். இப்ப வந்து ஹெய்ன்ஸுவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, சங்குவோட உடம்புல உள்ள இருக்கிற வில்லன் சங்சுவல் தான். ஹெய்ன்ஸுவை சங்சுவல் எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு தெரியல, எதுக்கு கூட்டிட்டு போறான்னு தெரியல, கொல்றதுக்கா இல்ல காப்பாத்துறதுக்கு கூட்டிட்டு போறானான்னு தெரியல. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம யூன்ஹியூ கேரக்டர் இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவர் மான்ஸ்டரா மாறினாரா இல்ல இறந்துருவாரா, என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. அண்ட் இங்க இந்த பீப்புள் எல்லாம் டனல் வழியா தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த எண்டுக்கு போகும்போது ஆர்மி புடிச்சாலும் பயங்கரமா ஒரு விஷயம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத சீசன் 2ல தான் காட்டுவாங்க. நம்ம சீசன் 2 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.